வல்லமையின் வார்த்தைக்கு உங்களை வரவழைக்கிறோம். இந்த நாள்ல தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவன் என்றால் யார் என்றால் விட்டு கொடுக்கிறவன். நாம் தாழ்மையில் உள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் சிருஷ்டித்திருக்கிறார். பெருமையோடு வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை சிருஷ்டிக்கல. மற்றும் முன்பாக நாம் பெருமைப்படுவதற்கு நமக்கு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் இருக்க ஜீவன் தான் நமக்கு இருக்கு. எல்லாருக்கும் போகிற ஜீவன் தான் நமக்கு போகும். ஆனா நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருப்போம் என்றால் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம ஒன்று கொண்டு போக போறதில்லை. இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. யாருமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. அதனால நாம் தாழ்மையை தரித்திருப்போம். தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஸோ தாழ்மையை நாம் தரித்திருந்தால் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போய் எல்லாரையும் மன்னித்து யாருக்கு விரோதமாகவும் பேசாம, ஒருவேளை அவர்கள் பேசினாலும் மன்னித்து அதை மறந்து நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போமானால் அப்போது கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை உயர்த்துவார். நீங்க எவ்வளவு தாழ்மைப்படுறீங்களோ அவ்வளோ அதிகமாக நீங்க உயர்த்தப்படுவீங்க. நீங்க எவ்வளவு தாழ்மையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக உயர்த்தப்படுவீங்க. உலகத்தின் பார்வையில அவர்கள் பெருமையுள்ளவர்களா இருக்கலாம், அவங்க உயர்ந்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவங்கள உயர்த்தல, அவங்களே உயர்ந்தாங்க. ஆனா அது நிரந்தரம் கிடையாது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட வேதனை கூட்டார். ஆமென். தாழ்மையுள்ளவனிடம் தங்கீடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலோ அதே எம்மாட்டம் காத்துவே இன்னும் தேவை கிருபை தாரும். நாம் தாழ்மையுள்ளவர்களா இருந்தா மேலும் மேலும் கிருபை பெற்றுக் கொள்ளலாம். கிருபை உள்ளவருக்கு எல்லாமே கிடைக்கும். எந்த வியாதியும் அவங்களை மேற்கொண்டு வர இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்த வல்லவராக இருக்கிற தேவன் அதை தடுத்து நிறுத்துவார். எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். God bless you. Have a wonderful day. Amen.